முஸ்லிம் உலகின் அடுத்த அம்சம் மரபுரிமை. இன்றைய மரபுரிமை கசீதத்துல் புர்தா பற்றி ஆராய்கிறது. வழங்குகின்றார் சக செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் ஏ நவாஸ். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد الكونين والثقلين. இஸ்லாமிய உலகில் சிறந்த கவிதை தொகுப்பாக கசீதத்துல் புர்தாவை குறிப்பிட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளை இந்த கவிதை நூல் எடுத்து காட்டுகின்றது. எகிப்து நாட்டைச் சேர்ந்த இமாம் பூசரி ரஹிமஹுல்லா அவர்களால் கசீதா புர்தா பாடப்பட்டது. வட ஆப்பிரிக்காவின் மொரோக்கோ நாட்டில் உள்ள சஞ்சா கோத்திரத்தில் இமாம் பூசரி அவர்கள் பிறந்தார்கள். குடும்பத்தில் நிலவிய வறுமை காரணமாக கல்வியை தொடரும் பாரிய சவாலுக்கு இமாம் பூசரியின் குடும்பம் முகம் கொடுத்தது. சிறு பராயத்தில் இமாம் பூசரியின் குடும்பம் எகிப்தின் தலைநகர் கைரோவை நோக்கி சென்றது. அல் குர்ஆனை சிறுபராயத்தில் மரணம் செய்தார்கள் இமாம் பூசரி அவர்கள். இளம் வயதை அடைந்தபோது கல்வித்துறையில் அவருக்கு பெரிதும் ஆர்வம் ஏற்பட்டது. நஜ்முத்தீன் ஐயூபி மன்னராக இருந்தபோது கவிதை மூலம் தமது முறைப்பாட்டை இமாம் அவர்கள் சமர்ப்பித்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. அப்போது அவருக்கு 30 வயதாகும். புகழ்பெற்ற அபு ஹையான் அல் அந்தலூசி, அபுபதா நஸ்ஸல், ஜமாரி இஸ்ஸதீன் ஜமா போன்ற கவிஞர்களும் இமாம் பூசரி அவர்களிடம் கற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இமாம் பூசரி அவர்கள் அதிகளவிலான பாசம் வைத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் இறுதி தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக பல்வேறுபட்ட தரப்பினரோடு விவாதங்களை மேற்கொண்டார்கள். யூத மற்றும் கிறிஸ்தவ மதம் தொடர்பாகவும் அவர் ஆழமான அறிவை பெற்றிருந்தார். இமாம் பூசரி அவர்களின் வாழ்வில் மாலிகி மத்ஹபின் செல்வாக்கு கூடுதலாக காணப்பட்டது. வட ஆப்பிரிக்காவிலும் ஆப்பிரிக்க கண்டத்திலும் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த கூடுதலாக பங்காற்றிய அபுல் ஹசன் அஷாதுலி அவர்களின் வழிகாட்டலும் இமாம் பூசரி அவர்களின் வாழ்வில் பெரும் தாக்கத்தை உண்டுபடுத்தியது. ஷாதுலியா தரீகாவை பின்பற்றும் ஆர்வம் அவர்களுக்கு இருந்தாலும் அதற்கான சரியான வாய்ப்பு பிற்காலத்தில் கிடைத்ததாக சையது கிலானி அவர்கள் குறிப்பிடுகின்றார். சையது அபுல் அப்பாஸ் அல் முர்சி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை அவர்கள் பிற்காலத்திலேயே பெற்றார் என்று வரலாற்று ஆசிரியர் சையது கிலானி அவர்கள் கூறுகின்றார். இமாம் பூசரி அவர்களை பொறுத்தவரைக்கும் வறுமை காரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை சந்தித்தவராவார். கசீதத்துல் புர்தாவை எழுதுவதற்கான காரணம் பற்றி அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் காணப்பட்டது. திடீரென்று மாரடைப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட இமாம் பூசரி அவர்களின் உடலின் ஒரு பகுதி பாரிசவாதத்தினால் பாதிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து எழுத வேண்டும் என்ற கவிதையை தன்னால் பூர்த்தி செய்ய முடியாமல் போன கவலையை அவரை வாட்டியது. கவலை காரணமாக தூங்கிய போது இமாம் பூசரி அவர்களின் கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி தன்னுடைய கரங்களால் முகத்தில் தடவியதாகவும் இதனைத் தொடர்ந்து இமாம் பூசரி அவர்களால் முன்பை போன்று நடமாடும் நிலை ஏற்பட்டதாகவும் தனது சொந்த வாழ்க்கை குறிப்பில் அவர் குறிப்பிடுகின்றார். கசீதா புர்தா 10 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் 160 வசனங்கள் காணப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள், பிறப்பு, அவர்களது நிலை என்பன தொடர்பாகவும் இந்த கவிதை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் இரவில் மக்கா நகரில் இருந்து மதீனாவுக்கு சென்ற நிகழ்வை இமாம் பூசரி அவர்கள் பின்வருமாறு விளக்குகிறார்கள். كما سرى البدر في تاج من الظلم سريت من حرم ليلا إلى حرم كما سرى البدر في تاج من الظلم وبت ترقى إلى أن نلت منزلة கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாநிதி அப்துல் ஹக்கீம் முராத், ஷேக் ஹம்சா யூசுப், ஷேக் ஃபர்ராஸ் ரப்பானி போன்ற அறிஞர்களும் கசீதா புர்தாவுக்கான விளக்க உரையை வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய உலகில் சிறந்த கவிதையாக கருதப்படும் கசீதத்துல் புர்தா அரபு இலக்கிய உலகின் மிகச்சிறந்த இலக்கிய தொகுப்பாக காணப்படுகிறது.
உஸ்மானிய கிலாபத்தின் போது கசீதத்துல் புர்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக BBC உலக சேவை தெரிவிக்கின்றது. இத்துடன் இந்த வார முஸ்லிம் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் சனிக்கிழமை இதே நேரம் இதே அலைவரிசையில் இந்நிகழ்ச்சியினை செவிமடுக்கலாம். நிகழ்ச்சியை செவிமடுத்த அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.